इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. சதுர்த்த மித்யாத்வத்துல கொஞ்சம் பாக்கி இங்கிலீஷ் அசதி அதிவியாப்தி அசதி அதிவியாப்தி பாத்தியந்தாபாவாதிகரணே ஏவ சத்வேன பிரதீயமானத்துவத்தை விவக்ஷிதா. நாலாவது மித்யாத்வங்கிறது சித்துகாச்சாரியர் சொன்ன மித்யாத்வம். அவர் சொன்னது என்னன்னு கேட்டா, அந்த வஸ்து தான் இல்லாத இடத்திலேயே தெரியறது சொன்னா அதுதான் மித்யா சொன்னா. பாத்தியந்தாபாவாதிகரணியேவ பிரதீயமானத்துவம் மித்யாத்வம். இப்படி சொன்னால் அசத்கல அதிவியாப்தி வந்துடும் அப்படின்னு செஞ்சிருக்கார். சதசிருங்கம் தான் இல்லாத இடத்திலேயே தெரியறதுன்னு சொல்ல முடியுமோ? எங்க அதிவியாப்தி வருது? இதுக்கு அதிவியாப்தியே சம்பவிக்காது. தான் இல்லாத இடத்திலேயே எது இருப்பதாக தெரியறதோ அது மித்யா அப்படின்னு ஒரு லட்சணம் சொன்னார். இப்படி சொன்னா அசத்துல அதிவியாப்தி வந்துடுமே, சங்கையே ஏறாது. அதுக்காக இந்த சங்கையை ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நம்ம பிரயத்தனம் பட்டு அதை ஏற்றி அதுக்கப்புறம் சமாதானம் சொல்ல வேண்டியது. இவர் எப்படின்னு கேட்டா, இந்த அசத்தெல்லாம் இருக்கு, அசத்தல் நம்ம சொல்ற சதசிருங்கம் இதெல்லாம் சாதாரணமான பிரதீதிக்கு விஷயமாகாட்டாலும் விகல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதீதிக்கு விஷயமாக சதவிஷானம் அஸ்தீதி பிரதீதினா நாஸ்தீதி பிரதீதி நாஸ்தீதி அந்த பிரதீதிக்கு அது கூட விஷயமாகுது இல்லையா? அது பிரதீத்தின்னு வச்சுக்கிறதா வேண்டாமான்னு அதுவே ஒரு இது இருக்கு. அதை பிரதீத்தின்னு வச்சிருந்தால் இல்லாத இடத்துல தெரியக்கூடியது இவ்வளவு மாத்திர லட்சணம் சொன்னால் அசத்துக்கும் வரும். சதவிஷானங்கிறது கிடையாது அப்படிங்கிற பிரதீதிக்கு அது விஷயமாச்சு. அதே சமயத்துல அது எங்கேயுமே இல்லை. அதனால எங்கேயுமே இல்லாத ஒண்ணு பிரதீதிக்கு விஷயமாகிறது. நீ சொன்ன லட்சணம் சதவிஷானத்துக்கு வந்தது. அப்படி அதிவியாப்திய ஏற்றி விடணும். ஏற்றி விட்டுட்டு அப்படி ஏற்றினா அதுக்கு சமாசாம்சம். சுவாத்தியந்தாபாவாதிகரணே ஏவ சத்வேன பிரதீயமானத்துவத்தை விவக்ஷிதா. அந்த சதவிஷானம் எப்படி தெரியுது உனக்கு? சதவிஷானம் இல்லைன்னு தெரியுறதா இருக்குன்னு தெரியுறா? இல்லைன்னு தான் தெரியும். அப்ப என்னாச்சு? நான் லட்சணம் சொல்லும் போது தான் இல்லாத இடத்திலேயே இருப்பதாக எது தெரியறதோ அது மித்யா. இது லட்சணம். சதவிஷானங்கிறது தான் இல்லாத இடத்துல தெரியுது, ஆனா இல்லைன்னு தானே தெரியுது, இருக்குன்னு தெரியலையே. இவர் இப்ப ஒரு கேள்வி கேட்டார். இவர் என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒரு ஏமாற்றத்துக்காக சொல்றான் சதத்துக்கு கூட பொண்ணு உண்டு, சதவிஷானங்கிறது உண்டு அப்படின்னு சொன்னான். இந்த வாக்கியத்துல இருந்து உங்களுக்கு என்ன போதம் வருது? சதவிஷானம் இருக்குன்னு தானே தெரியுது. ஆனா சதவிஷானங்கிறது ஒரு அசத்து தானே, இல்லாத பதார்த்தம் தானே. அந்த இல்லாத சதவிஷானம் கூட இருப்பதாக இந்த பிரதீதிக்கு விஷயம் ஆயிடுச்சு. அப்ப அதிவியாப்தி வந்ததே லட்சணம். நீங்க சொன்ன லட்சணம் தான் இல்லாத இடத்திலேயே இருப்பதாக தெரியக்கூடியது மித்யான்னு சொன்னா இந்த லட்சணம் அந்த சதசிருங்கத்துக்கும் வருதே அப்படின்னு இவர் அதுக்கு மேல அடுத்த கேள்வி கேட்பார். இதுக்கு சித்திகாரர் பதில் சொல்லிவிட்டார். சதவிஷானம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதீதிக்கு விஷயமா இருக்கக்கூடிய சதவிஷானம் அசத்தே இல்லை, அது அனிர்வச்சனீயம் மித்யாங்க. அந்த சதவிஷானம் இருப்பதாக நினைச்சிட்டு இருக்கானே, இவனுக்கு புரியறதே அது சதவிஷானமே இல்லை, முதல்ல அது ஒரு அசத்தே கிடையாது, அது அனிர்வச்சனீய பதார்த்தம். சதவிஷானம்னு பேரை சொல்றானே தவிர அர்த்தங்கிறது அசத்து இல்லை, மித்யா. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயத்துல பெரிய சர்ச்சை. ஏகேவ பதார்த்தா இருக்குன்னா பதம் ஏகம் அர்த்தத்து பின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சொல்றேன். இந்த விருத்திய பதஞ்சலி
தன்னுடைய சூத்திரத்துல 5ஆ பிரிச்சிருக்கார். பிரமாண, விபர்யய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதய. இந்த நித்ரா ஸ்மிருதி ரெண்டையும் இப்ப தள்ளி விட்டுருவோம். பிரமாணம், விபர்யம், விகல்பம்னு 3 சொல்லியிருக்காரு இல்லையா? பிரமாணம்ங்கிறது நமக்கு பிரமாண விருத்தின்னு சொல்றோமே, சமீச்சீன ஜானம், பிரமாத்மகமான ஜானம், யதார்த்த ஜானம் பிரமா. அச்சா, விபர்யங்கிறது தப்பான ஜானம், பாதிக்கப்படுற ஜானம். இத ரெண்டையும் விட்டா 3ஆவதாக சொன்னார் விகல்பம். அப்படின்னா அது என்னாச்சு? அது பிரமாணமும் இல்லை, பாதிக்கப்படக்கூடிய ஞானமும் இல்லை. அசத்விஷேகமான விகல்பாட்ச விருத்தி இருக்கு, அந்த விருத்திய பிரமாணத்துல சேர்க்க முடியாது, பிரமாண ஜன்யம் இல்லை. அதே சமயத்துல அது பிரமம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் 3ஆவதாக சொன்னார் அது மாத்திரம் பிரமமாக இருந்தால் அப்ப அது எதுல சேரும்? விகல்பத்துல சேராது, விபரியத்துல சேரும். இதுக்கா இப்ப நான் சொல்றேன், சசவிஷானங்கிறது ஒண்ணு உண்டு அப்படின்னு ஒருத்தன் பேசி அதை இன்னொருத்தன் நம்பினானே ஆனால் அவனுக்கு அந்த வாக்கியத்திலேருந்து வந்த ஞானம் பிரமமா இல்லையா? இதை நான் கேட்கிறேன். நிச்சயமா அவனுக்கு இந்த வாக்கியத்திலேருந்து வந்த ஞானம் பிராந்தி தான் எடுத்துக்கான். ஏன்னா சித்த நேரத்துக்கு அவன் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்துனா இவனுக்கு பிராந்தி தெரியறது இல்லையா? அதனால அந்த வாக்கியத்தினால அவனுக்கு ஏற்பட்ட ஞானம் விபர்யத்துல சேருமே தவிர விகல்பத்துல சேராது. விகல்பங்கிற விருத்திக்கு பாகம் வராது. சசவிஷானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஞானம் இருக்கு, இது விகல்பம். இதுக்கு எங்கேயாவது பாகம் உண்டோ? நாஸ்தி, இதுக்கு பாகம் கிடையாது. அதனால சசவிஷானம் அஸ்தின்னு ஒருத்தம் பேசி அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய ஞானம் சசவிஷானத்தை இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிவிக்குமானால் இந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு வந்த ஞானம் பிராந்தின்னு சொல்றோம். இது விபரியத்துல சேரும், விகல்பத்துல இருக்கு. பிராந்திக்கு எது விஷயம்? பிராதிபாதிகம் விஷயம். நம்ம சப்தத்தை ஒன்னா போய் பேசிடுறோமே தவிர சசவிஷானம்னு. ஆனா இது அசத் விஷயகம் இல்லை. இதை சித்திக்காரர் இதுக்கு மேல நிரூபணம் பண்ண அசத்தியாதி உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்றச்ச இவன் சசவிஷானம்னு பேரை இருக்குன்னு சொல்றது உபயோகப்படுத்திட்டானே தவிர அந்த சசவிஷான சப்தத்தினுடைய அர்த்தத்தை மாற்றி விட்டான். பிராந்தியாக தியானம் வந்தால் அந்த தியானத்துக்கு விஷயம் அனிர்வச்சனியம். அசத் प्रातिभाषिकम् अत्र शतविषयेण शब्देन प्रतीयमानत्वात् बाध्यमानत्वाच्च नेदमसत् एकस्य शतविषाणस्य न शतविषाणं पदं शतविषाण इति पदं प्रयुङ्क्ते अयम् असद्विषयकत्वम् अस्य नास्ति। यदा तत्त्वेन यत् प्रतीयते तत्र शतविषाण पदं प्रयुक्तवान् अयं तावदेव न तु वस्तुतः शतविषाणम् अत्र विषयः। यदि स्यात् तर्हि इदं भ्रमः खलु, न तु विकल्पः। विकल्पाक्षवृत्तिस्तु भ्रमादपि पृथग्भूता एवमेव परिगणनं कृतम्। एवञ्च असद्विषयकज्ञानं विकल्पाक्षवृत्तिरूपमेव अङ्गीक्रियते। तद्भिन्नज्ञाने असतः विषयत्वं नास्ति। அதனால இப்ப இந்த தியானத்துக்கு விஷயம் பிரத்யட்சமா கூட சசவிஷானத்தை பார்க்கலாம்னு தீட்சிதர் சொல்றோம். ஆச்சரியமான விஷயம். எப்படி தெரியுமா? இவன் ஏமாத்த ரொம்ப பெரிய அசத்து, அதாவது ஏமாற்றத்துல கெட்டிக்காரன். அவன் என்ன சொன்னா, சசவிஷானம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, அதை நம்பக்கூடாது, அதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு லட்சணத்தை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி காட்டுல போய் தேடி பார்த்தா எங்கேயாவது அது விழுந்து கிடக்கும் எங்கேயாவது சில கோயில்களுக்கு கொம்பு உண்டு, அது உடஞ்சு கிடக்கும், இப்படி பார்த்தா இருக்கும், இந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்லி காமிச்சுட்டான். இவன் போனா எதிர்ச்சையா அங்க ஏதோ தாட்சமோ விஷமோ ஏதோ ஒண்ணு கிடந்தது, இவன் சொன்ன லட்சணங்கள் எல்லாம் அங்க பொருந்தி இருந்தது, சரிதான் அங்கே சசவிஷானம் அப்படின்னு பிரத்யட்சமா பாக்குறான். இப்ப இந்த சசவிஷானத்தை என்ன பண்றது? இப்ப என்னெல்லாமோ பேர் வைக்கணும், ஒரு இது அசத்து இல்ல. ஒரு அம்பி வந்தவர், அதுக்கப்புறம் அவர் பரம்பரை 5-6 சொத்து அத்தனை சொத்து 9 தடவை சொல்லுறாரு. அவரை சொத்து சும்மா ஃபேமிலி ஒரு பந்துக்கள் தெரிஞ்ச ஒரு அம்பி சொன்னானே தவிர அந்த வஸ்து அசத்து இல்லை.
சரியா பச்சா? அதனால இப்ப என்ன லட்சணம் சொன்னோம்னா, தான் இல்லாத இடத்திலேயே எது இருப்பதாக தெரிகிறதோ அது மித்யா. இதே சித்ததாச்சாரியர் சொல்லிக் கொடுத்த லட்சணம். எங்கேயும் தோஷம் கிடையாது. அதே இதே அங்க உபாதிங்கிறதுக்கு இந்த அர்த்தங்களா இருக்கு. வாக்கியந்தாபாவாதிகரணே ஏவ சத்வேன பிரதீயமானத்துவத்தை விவக்ஷிதா. இதுக்கு மேல அவன் முடிச்சான் ஒரு பக்ஷி. அசத்துக்கும் சத்வேன பிரதீதி உண்டே, ஸ்ருதியே இருக்குன்னு. எப்படி நச்ச தத்தைகாஹு அசதே வேதமக்ராசீதி ஸ்ருத்யா அசதः சத்வ பிரதீதேஹ தத்ர அதிவியாப்தி துஷ்பரிஹரா இது வாக்கியம். அசத்துல அதிவியாப்திய பரிகாரம் பண்ணவே முடியாது, துஷ்பரிஹரா. ஏன் இந்த வாக்கியம் வேத வாக்கியம் தத்தைக ஆகு. சில பேர் சொல்றா என்ன சொல்றா, அசதே வேதமக்ராசீதேகமேவாத்விதீயம் தஸ்மாததஸ்தஜ்ஜாயத சாந்தோக்கிய ஸ்ருதி. இதுக்கு முன்னாடி சொல்றது சதேவ சௌமியமக்ராசீத், உற்பத்தியாகிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எல்லாமே சத்தாகத்தான் இருந்தது. சில பேர் சொல்றான்னு சொல்லி அந்த வேதமே அனுவாதம் பண்றது அசதேவ அக்ராசி ஏகமேவாத்விதி. அதுக்கும் வேற ஏகமேவாத்விதி இன்னும் எல்லாம் விசேஷங்கள்லாம் போட்டு அதுல இருந்துதான் தஸ்மாததா சஜ்ஜாயத அப்படின்னு சொல்றது. எனக்கு பாக்கியெல்லாம் வேண்டாம். அசதே வேதம் அக்ராசி, இந்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தம் என்ன? அசத்து இருந்ததுன்னு தெரிகிறதோ இல்லையோ இல்லையா? சுத்தி சொல்றதுனால இது ஏமாற்றல்னு சொல்ல முடியாது இல்லையா, பிராந்தின்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால அசத்து கூட இருந்ததுங்கிற பிரதீதிக்கு விஷயமாகிறதுனால இல்லாத அசத்துக்கு இருப்பதாக இந்த வாக்கிய பிரதீதி இருக்கு. இந்த வாக்கியத்தினால உண்டாகக்கூடிய பிரதீதிக்கு விஷயமாகிறது. அதனால இதுல அதிவியாப்தி வரத்தான் வரும் அப்படின்னு இதுக்கு இவர் முடிச்சுட்டார். ததே வேதம் அக்ர ஆசீத் இத்யஸ்ய அர்த்தஸ்ய அபாவ ஏவ ந பிரதிபாத்யதே நது அசதः தத்துவம். சித்திகாரர் என்ன பண்ற, அசதே வேதம் அக்ர ஆசீத் இப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல அசத்துங்கிறது ஒரு பதம் இல்லை, ஆங்கிறது தனி பதம், பிருதக் பதம். அமானோனா பிரதிஷேத வாச்சகா அப்படின்னு அபியங்கள்ல நிறைய இருக்கு. ஆணோர் அபியம் இருக்கு, மான அபியம் இருக்கு, நோன் இருக்கு, நான் இருக்கு. இதெல்லாம் இல்லைங்கிற அர்த்தத்தை சொல்றக்கூடிய அபியங்கள். ஆனே ஒரு அபியங்கள். இது என்ன வந்து சமாசம் வந்து அதுக்கப்புறம் அப்படி ந பிராமணனா அப்ராமணனா வந்துருக்கு, அந்த மாதிரி இல்லை. ஆனே தனி அபியம் இருக்கு. அப்ப இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி சதே வேதம் அக்ராசீத்னு சொன்னாரோ இல்லையோ, அது அது இல்லை அப்படின்னு சில பேர் பேசுகிறார். தத்தைக்கே ஆகும். முன்னாடி சொன்ன இந்த விஷயத்துல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அசத்து இருந்ததுன்னு சொல்லல, அசத்து இது உண்டாகிறதுக்கு முன்னாடி அசத்துன்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்ல வரல. சத்துதான் இருந்தது, இது உண்டாகிறதுக்கு முன்னாடியும் சத்தாகத்தான் இருந்ததுன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி இல்லை அப்படின்னு இந்த வார்த்தை சாந்தோக்கிய பாஷ்யத்துல இப்படிதான் அர்த்தம் பண்ணிருக்கேன். இது அர்த்தமே அப்படிதான் பண்ணிருக்கேன். அபியம் அபச்சசித்வம் ஜாதமா இப்படி எல்லாம் பிரயோகம் காமிச்சிருக்காரு. அதான் நன் அர்த்தத்துல ஒரு அபியம் இருக்கு. ததே வேதம் அக்ராசீத் இத்யஸ்ய அர்த்தஸ்ய அபாவ ஏவ ந பிரதிபாத்யதே நது அசத தத்துவம். இதுக்கு முன்னாடி அசத்து இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இது வரல. ஏன் விரோதா? அசத்துன்னு சொல்லிட்டு அது இருந்ததுன்னு சொன்னா அப்புறம் எப்படி அசத்து இல்லையா? இருக்குன்னு சொல்லிட்டாச்சுன்னா அது அசத்து சத்தாயிடுமே அது. அதனால இந்த வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னாதான் சரியா வருமே சொல்ல. இந்த வாக்கியத்துல இருந்து வரக்கூடிய தியானத்துல அசத்து கூட சத்தாக தெரியுதுன்னு சொல்றது மகா தப்பு கிடையாது. சொல்ற மாதிரி. ஆமா
रीत्या अर्थः कथ्यते चेदपि तत्र तदेव इत्यस्य ब्रह्मतत्त्वम् इत्यर्थः। अनन्तरं तदभावस्तु अत्यन्त अहन्येव। ब्रह्मसत्त्वाभावः नहि ब्रह्मसत्त्वाभावः क्वचित् देशे क्वचित् काले वा अस्ति इति कृत्वा पुनः आक्षेपः। இது தரங்கிணிக்காரர் பண்ண வேலை. அவர் என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு தூரம் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம எப்படியாவது அதை கொஞ்சம் ஸ்தாபிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி பார்த்தார். எப்படி சொன்னாருன்னா, அதுக்கு நான் முன்னாடி பார்த்துட்டேன் இதை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத. ததேவ சௌமேன மக்கா ஆசி அப்படின்னா கடைசியில நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, இதானே அர்த்தம். அத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, இதுதானே உங்களுக்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னு நீங்க அர்த்தம் சொல்லிவிட்டாரு இந்த வாக்கியத்துக்கு. அப்படின்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருந்ததுங்கிறது இல்லை, அதாவது பிரம்மத்தினுடைய தத்துவம் இல்லைன்னு சொன்னதாக ஆச்சு. அப்படின்னா பிரம்ம தத்துவ அபாவத்தை இருக்குன்னு சொன்னதாக ஆச்சு இல்லையா? பிரம்ம தத்துவம் இல்லைன்னு சொன்னதாக ஆச்சுன்னு சொன்னா பிரம்மம் இல்லைன்னு பிரம்மத்தினுடைய அபாவம் இருக்குன்னு சொன்னதாக ஆச்சு. பிரம்ம அபாவங்கிறது ஒரு அசத், அசத்து தானே. சட்டவிஷானம் மகரன் பிரம்மங்கிறது இல்லைன்னு எங்கேயாவது உண்டா? கிடையவே கிடையாது. அதனால பிரம்மத்தினுடைய அபாவம் அதை இருக்கு, அபாவங்கிறது ஒரு அசத்து, அது இருக்குன்னு இந்த வாக்கியம் வேற சொல்லி கொடுக்குறது. அதனால அசத்துக்கு கூட இருக்குங்கிற பிரதீதி விஷயத்தும் உண்டு. அதனால நீ இந்த வாக்கியத்துக்கு சதேவ சோமேராசி இருக்கிறது இல்லை அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணினாலும் கடைசியில அசத்து சத்தாக இந்த வாக்கியத்திலையும் தெரியதான் தெரியுது, வேற ஒரு அசத்து. அதனால பிரம்ம அபாவங்கிற ஒரு அசத்து சத்தாக இந்த வாக்கியத்துல தெரியறதுனாலே இதுல புனச்ச அதிவியாப்தி இருக்கத்தான் இருக்குன்னு தரங்கிணிக்காரர் சொன்னது இப்படி சொன்னாதான் சமயம் பண்ண முடியும். இல்லாட்டா அசத்துக்கு சத்தியன பிரதீதி கொண்டு வரணுமே. ஏன் அசத்துன்னு சொல்லி பிரம்ம அபாவம் பிரம்ம தத்துவாபாவம்னு கொண்டு வந்து பிரம்ம தத்துவம் இல்லைன்னு சொன்னா சொல்லி முடிச்சா போறாது, பிரம்ம தத்துவாபாவம் இருக்குன்னு சொல்லி முடிக்கணும். அப்பதானே இருக்குன்னு தெரியறதா சத்தியன பிரதீதி விஷயத்தை தத்து ஏதாவது पर्यन्तं तस्य कर्मणि ग्रन्थस्य अर्थः वर्णनीयः। एवं ब्रह्मतत्त्वस्य अभावः प्रतिपाद्यते इति न, ब्रह्मतत्त्वाभावः अस्तित्वेन प्रतिपाद्यते, तदैव सत्येन प्रतीयमानर्थं கொண்டு வர முடியும். அப்பதான் லட்சணம் காட்டி तावत्पर्यन्तं तत्र पङ्क्तिस्तु तावती नास्ति, तदभावस्तु अत्यन्ता सन्नेव नहि ब्रह्मतत्त्वाभावः क्वचित् देशे काले वा अस्ति इति। एतावता तत्त्वं न प्रतिपादितं, तत्त्वेन प्रतीतिर्नोपपादिता. एवं खलु இதுல என்ன ஒரு 2-3 தோஷம் இருக்கு இவர் சொன்னதுல. இந்த சதே சித்திக்காரர் என்ன சொன்னார்னா ஆவ பிரிக்கின்றார், ஆணு பிரிக்கின்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய அர்த்தத்துல இவர் சொல்லணும் இல்லையா? இப்படி பிரிக்கிறதுக்கு அப்புறம் கூட அசத்துக்கு சத்வேன பிரதீதி வருது அப்படின்னு தானே அவர் காமிக்கணும். அதுக்கு மேல இவர் தோஷம் சொல்லணும்னா நீங்க ஆன தனியா பதம் பிரிச்சாலும் அசத்து சத்தாக இந்த வாக்கியத்துல தெரியுது அப்படின்னு சொல்லணும். அப்படியானா இப்ப பாருங்க என்ன அர்த்தம் வந்ததுன்னு. முதல் வாக்கியத்துல சதேவ சௌமிய இதம் அக்ராசி, இந்த பிரபஞ்சம் எல்லாமே தான் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ரெண்டுதான் ஏன் தத்ரூபமாகத்தான் இருந்தது. இது பூர்வ வாக்கியத்துடைய அர்த்தம். அதை அப்படியே அனுவாதம் பண்ணி அது கிடையாது, இது உத்தர வாக்கியத்துடைய அர்த்தம் சித்திக்காரர் சொன்னார். இதை இப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு இது உண்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிரம்மமாகத்தான் இருந்தது அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ அது இல்லை. அச்சா பூர்வ வாக்கியார்த்தத்தை நிஷேதம் பண்றது. இப்ப இந்த ஆசீத்ங்கிறது இருக்கு, இது எதுல போய் அன்வைக்கிறது? அது இல்லைங்கிறது ஆசீத்னு சொல்லல. இது இப்ப பாருங்க, இந்த ஆசீத் எதுல அன்வயிக்கிறதோ அதுலதான் சத்தும் சொன்னதாக இருந்ததுன்னு எதை சொல்றோமோ அதுதான் சத்வேன பிரதீயமானம்னு சொல்லலாம். இதானியம் ஆசீத் இत्येतत् சர்வம் மிலித்வா ஆதித்யத்திர அன்வய பிரம்மாபாவம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த வாக்கியத்துல அப்போ அந்த பிரம்மாபாவம் இருந்ததாக தெரிஞ்சது இல்லையா? சத்வேன பிரதீயமானமாச்சு இல்லையா? அப்பதான் இந்த லட்சணத்துக்கு அதிவியாப்திய சொல்ல முடியும். ஆனா சித்திகாரர் எப்படி சொன்னார்? பிரம்மத்தினுடைய அபாவம் இருந்ததுன்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லல. ब्रह्मतत्त्वाभावः आसीत् इति अत्र वर्तते वा?
तदेव इदमग्र यदि ब्रह्मतत्त्वाभावे अस्तित्वं प्रकारतया भासते वा न भासते यतः तदेव सौम्येदमग्र आसीत् इति यत् तत् अतः परम् आसीत् इति नास्ति तदानीं तस्य सत्येन प्रतीति स्यात् முதல்ல சொன்ன வாக்கியார்த்தத்தை இல்லைன்னு சொல்றேனே தவிர இந்த இல்லைங்கிறது இருந்ததுன்னு சொல்லல. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்ப. இந்த அபாவம் இல்லைன்னு இருந்ததுன்னு சொல்றதுக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா வித்தியாசம் இருக்கு. இருந்தது அப்படின்னு சொல்லும் போது பூதகாலத்தை பிரயோகம் பண்ணும் போது அது ஒரு காலத்தை சொல்லி அந்த சமயத்துல உள்ள நிலையை வளர்க்கிறது. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா எப்பவுமே இல்லாத ஒரு இதை சொல்றது, காலத்தோட சம்பந்தம் இல்லாம. இது வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கடமானது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி மண்ணாகவே இருந்தது. பால் உண்டாகிறதுக்கு இல்ல, தயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடி பாலாக இருந்தது அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? இப்ப அப்படி இல்லை. ஒரு காலத்தை குறிப்பிட்டு அந்த காலத்துல அதனுடைய சத்தையை போதிக்கிறது இந்த வாக்கியம். ஆதி ஒரு காலத்துல இந்த வஸ்து இப்படி இருந்ததாக சொல்றது இந்த வாக்கியம் தான். இன்னொரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க. பால் உண்டாகிறதுக்கு முன்னாடி மண்ணாக இருந்ததுங்கிறது இல்லை. அப்படின்னா என்ன? உண்டாகிறதுக்கு முன்னாடி மாத்திரம் மண்ணாக இல்லை, அப்புறமா மண்ணா இருக்குன்னு அர்த்தமா? இது கிடையாது. ஒரு கதாபினா ஏன்னா பால் உண்டாவதற்கு முன்னாடி மண்ணாக இருந்ததுங்கிறது இல்லை, எப்போதுமே இல்லை இது இல்லையா? அதனால இந்த இல்லைங்கிறதுக்கும் அந்த இல்லைங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது சத்துன்னு சொல்லணுமானால் எப்படி சொல்லணும்னா இது அதுவாக இருந்தது அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னால் அப்ப சத்துவ பிரதீதி ஏற்படும். இது அதுவாக இருந்ததுங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இல்லைன்னு சொல்லக்கூடிய அபாவத்துக்கு இந்த சத்துவ பிரதீதி வந்ததாக சொல்ல முடியாது. இங்க இவர் சொன்ன வாக்கியார்த்தப்படி என்ன ஆகும்னு கேட்டா பிரம்மம் ஒண்ணுதான் அதாவது ஜெகத் எல்லாமே உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மமாக இருந்ததுங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லும் போது இந்த பிரம்மத்துல இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த அசத்து இருந்ததாக இந்த வாக்கியத்துல தெரியல இல்லையா? அதனால இந்த வாக்கியஜன்ய பிரதீதியில பிரம்ம தத்துவாபாவத்தை அசத்துன்னு வச்சுப்போம். பிரம்ம தத்துவத்தினுடைய அபாவம் அசத்துன்னு வச்சிருந்தால் கூட அது சத்வேன பிரதீதிக்கு விஷயமாகல இந்த வாக்கியம். क्रियायां सर्वपदार्थस्य अन्वयानन्तरम् अनन्तरम् आ इति तस्य कुत्र अन्वयः? पुनः क्रियायामेव इत्युक्ते कुत्र अन्वयः? इदानीम् अत्र शब्दः अस्ति वा? तद् अस्मात् शब्दात् प्रतीयते वा? यत्र नञा निरूप्यते तत्र अभावेव अन्वयः, यत्र असत् उच्यते तत्रैव अन्वयः क्रियायाम्. इत्युक्ते क्रिया तु पूर्वमन्विता, वाक्यार्थस्य अभावः इदानीम् उच्यते. सम्पूर्ण वाक्यार्थस्य इदानीं न निषेधः क्रियते. यत् तन्न एवञ्च वाक्यार्थस्य निषेधः क्रियते, न तु निषेधस्य सत्त्वं बोध्यते. एवञ्च ब्रह्मतत्त्वाभावस्य आसीदिति सत्त्वेन प्रतीतिः यदि अस्मात् श्रुतिवाक्यात् भवेत् तदानीं सत्त्वेन प्रतीयमानत्वम् आयाति अतः अपि. परन्तु तथा नास्ति खलु. அதனால தரங்கினிக்கார பண்ண சிரமப்பட்டது வேஸ்டா கொடுக்கும். இப்படி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த ஆங்கிறத பிரிக்கிறது இருக்கு, இதை தப்புன்னு சொல்லணும். பிரிக்க முடியாது, அசத்துன்னு தான் வச்சுட்டாகணும். இங்க பிரிக்கிறது தப்புன்னு சொல்றது அவர் பிரயத்தனம் பண்ணி இருக்கணும். அதனால அசத்து தான் ஆசி அப்படி சொன்னாதான் கரெக்டா. அசதேவ ஆசி இல்லையா? அசதேவே நமக்கு ஆசி இருக்கிற ஆளுங்கிறத தனியா பிரிக்க கூடாது, அது அசத்துன்னு தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதனால அசத்துக்கும் சத்தியன பிரதியமானத்தும் வந்தது. அதனால அவரோட லட்சணம் வர்த்தாவது அப்படி கூட போயிருக்கணும். ஆனா அப்படி ஒண்ணும் அவரால் பிரயத்தனம் பண்ண முடியல. முக்கியார்த்தா அசைவ பாதகம் வருது. அசத்து ஆசியத்துன்னு சொல்றது அவர் என்ன சொல்றாரு ரெண்டாவதுல, இத அசத் ஆசியத்துனே அர்த்தம் சொல்லலாமே, ஏன் இதை மாத்திட்டு ஒரு சத்த ஆசியங்கிறது இல்லைன்னு அர்த்தம் பண்றேன்னு கேட்கிறார். அசத் ஆசியங்கிறது தான் பாதகம். அவர் என்ன சொல்றார்? அசத் ஆசியத்தை பாகவன் ஆசிங்கிறார். என்ன நாஸ்தி சொல்றாருன்னு புரியல. அங்கீகரித்த பாதக நாஸ்தி இருக்கிறது. असद इत्युक्ते असत् सत् इति शब्दाभ्यामेव विरोधः अवगम्यते.
இல்லையா? அப்ப இருக்கிறச்ச அஸ்தின்னு சொன்னா இது மகா அபத்தம் இல்லையா லோகத்துல? கதம் நியாயத்தே சப்தேவ நியாயத்தே தत्र விரோதா பவதி கடா அகடா இதுவரை சொல்லுது. கடங்கிறது அகடம் கடம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி யாரு இல்லையா? இவனுக்கு அசத்துன்னு எது தெரியுறதோ அது சத்தாக தெரியவே முடியாது. அதனால இந்த வாக்கியத்தானே தெரியாது. இதுக்காக இன்னொன்னு சொல்லலாம். அசத்வாயிரம் அக்ரஹாசீத் அப்படின்னு சதஜாயத. இங்க எல்லாம் நீங்க வந்து அசத்துனா ஆன தனியா பிடிக்க கூடாது. தப்பு. இது அசத்து தான் இங்க. ஆனா அசத்துனா இது ஏமாந்து போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி வியாயாம பிரகாரம் இளவரச காமிச்சு கொடுத்துட்டாரு. அங்கேயே சொல்லியிருக்கேன். இதுக்கு சூத்திரம் அங்க சொல்லியிருக்கு. அசத்யபதேசான் நேதிகேன்னா தர்மாந்தரேன வாக்கிய சேஷா. மேல தகோவி சதஜாயத அப்படிங்கறதுல சத்ங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கு. அதுல நாமரூப வியாக்கரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் சத்ங்கிற சப்தம் பிரயோகத்துக்கு வருது. அதனால நாமரூப வியாக்கரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அது அசத்துங்கிற சப்தத்தான சத்த சொல்லிருக்கு. அசத்துனா சசசங்கம் கிடையாது. சசங்கம் மாதிரி அசத்து இல்லை. இந்த அவ்யாசத நாம ரூபத்தை அசத் சப்தத்தினால சொல்லியிருக்கு. இது தர்மாந்தரேனா அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. அதனால எந்த இடத்துல அசதேவேதமக்ராசின்னு சொல்லிட்டு தகோவி சதஜாயத்தன்னு சொல்லி கண்டிக்காமல் விடுறதோ அங்கெல்லாம் அசத்துன்னு சொன்னதுக்கு ஆன பிரிக்க விடாது. அந்த அசத் சப்தத்துக்கு சத்த காட்டிலும் வேறானது. சத்துனா வியாக்கிருத நாம ரூப பதார்த்தம். இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி பூர்வாவஸ்தைய அசத்துன்னு சொல்லியிருக்கு. கிமப்பி நாஸ்தி. அத்தரத்து அசதாசீத்துன்னு சொன்னதை தத்ஹீக ஆகுன்னு சொல்லிட்டு அதை கண்டனம் பண்றது ஸ்ருதியே. குதஸ்து கல் சௌமியைவ முக்தியா இதி ஹோவாச சத்ரேவ சௌமியேதமக்ராசீத்தேகமேவாத்விதீயம் அப்படின்னு இதை கண்டிச்சு ஸ்ருதியை கண்டிச்சு. அதனால இங்க சதைவ சௌமியேதமக்ராசி அப்படின்னு சொன்னது தப்புன்னு தான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படி கிடையாதுன்னு அர்த்தம் சொல்லணும். அதை அப்படி சொல்லி சில பேர் அப்படி சொல்ற. ஆனா அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை அதை கண்டனம் பண்ணி பூர்வமதத்தை சித்தாந்தம் பண்ணும். நட்டு அசதத்துவம் விரோதா அதோ ந அதிவியாப்தி. அதனால அசத்துல அதிவியாப்தி இல்லை. சர்வஞ்சான்யத்து பூர்வோக்தமேவ அனுசந்தேயம் இது உபரம்யதே. இதற்கும் இந்த திவ்ய மித்யாத்வத்துக்கும் இந்த சதுர்த்த மித்யாத்வத்துக்கும் ரொம்ப பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாற்றி அர்த்த போட்டாங்க. அதனால அது எல்லாம் அதுல உள்ளதுதான். அதனால இதுக்கு மேல நாங்க விசாரம் பண்ற மாதிரி உத்தேசம் இல்லை. திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால இதுக்கு மேல என்னென்ன தோஷங்கள் வருதோ அது எல்லாத்துக்குமே திவ்ய மித்யாத்வத்துல அது சொல்லியாச்சு. அதையே அனுசந்தானம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க.